தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். சங்கீத செய்திகள் என்ற தலைப்பிலே தொடர்பாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை வரிசையாக நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆரம்ப சங்கீதம் 1வது சங்கீதம் அநாதை சங்கீதம். அநாதை சங்கீதம்னா அந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று தெரியாது. பொதுவாக சாலமோன் சங்கீதம், தாவீதின் சங்கீதம், மோசேயின் சங்கீதம் என்று ஒவ்வொரு சங்கீதத்திற்கும் அடைப்புக்குறியிலே பெயர் போடப்பட்டிருக்கும். இந்த சங்கீதத்திற்கு அடைப்புக்குறியும் இல்லை, பெயரும் இல்லை. எனவே இது வேத அறிஞர்களால் அநாதை சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இது அநாதை சங்கீதம் என்று அழைக்கப்பட்டாலும் வேத வாக்கியங்களெல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறதே. எனவே இது ஆவியானவருடைய சங்கீதம். ஆவியானவர் எழுதி அங்கீகரித்து நமக்கு வேத புத்தகத்தில் இணைத்து அருளிய சங்கீதம் இந்த 1வது சங்கீதம். பாக்கியவான்களின் சங்கீதம். பாக்கியம் என்ற வார்த்தை எபிரேய மொழியிலே ஆசேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியான உச்சரிப்பு ஆஷேர். ஆசேர் என்பவன் யாக்கோபுவின் குமாரர்களிலே ஒருவன் என்று சொல்லி ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். பாக்கியவான்கள் என்றால் மகிழ்ச்சியை அடைந்தவர்கள், நற்பேறு பெற்றவர்கள், பாக்கியசாலிகள், திருப்தி அடைந்தவர்கள், இப்படியெல்லாம் நாம் பொருள் கொள்ளலாம். 1வது சங்கீதத்திலிருந்து 41ஆம் சங்கீதம் வரை இந்த சங்கீதத்தின் 5 பகுதிகளிலே 1வது பகுதி ஆதியாகமத்தோடு தொடர்பு கொண்ட பகுதி என்று நாம் கூறலாம். இந்த 1வது சங்கீதத்திலே பாக்கியவான் யார் என்ற கேள்விக்கு பதிலை காண்கிறோம். பாக்கிய வசனங்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள் பாக்கிய வசனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா, வாசித்திருக்கிறீர்கள் அல்லவா. அதுபோல் இந்த 1வது சங்கீதமும் பாக்கிய சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. திருப்தியான வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை குறித்த கேள்விக்கு இந்த சங்கீதம் ஒரு விடை. இன்னொரு விளக்கமான வேதத்தின் பகுதி என்றால் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். உண்மையான சந்தோஷம் என்பது, மெய்யான மகிழ்ச்சி என்பது சூழ்நிலையின் அடிப்படையிலே உருவாவது அல்ல. நம்முடைய இருதயத்திலே உள்ளான வாழ்க்கையிலே உருவாகக்கூடிய காரியம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 4ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ளான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமைதி, ஆழமான திருப்தி, சமாதானத்தை, சந்தோஷத்தை, பாக்கியத்தை அருளி செய்யும் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். பாக்கியவான்கள் யார்? பாக்கியமான வாழ்க்கைக்குரிய வழிமுறைகள் யாவை? பாக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய நிபந்தனைகள் யாவை என்பதைத்தான் 1வது சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை.
உலக பிரகாரமான வாழ்க்கையில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்த ஒரு வாழ்க்கை. துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனை, அந்த ஆலோசனையில் நடக்கக்கூடாது. பாவியின் வழியிலே நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. இப்படி பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை. உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்து உன்னதத்திற்காக வாழக்கூடிய வாழ்க்கையை தெரிந்தெடுத்து அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி யாக்கோபு 4:4 வாசிக்கிறோமே, அதுபோல உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை, சுத்தமான மாசில்லாத பக்தியான வாழ்க்கை என்று சொல்லி யாக்கோபு 1:27 வாசிக்கிறோமே, அப்பேற்பட்ட வாழ்க்கை. வேதத்தில் நாம் சில இடங்களிலே பார்க்கும் பொழுது 2 விதமான வாழ்க்கை நிலைமைகளை நாம் காணலாம். 2 விதமானது, ஒன்றுக்கொன்று எதிரானது. என்ன? ஒளி, இருள், இடுக்கமான வாசல், அகலமான வாசல், மணல், பாறை, நல்ல கனி கொடுக்கும் மரம், கெட்ட கனி கொடுக்கும் மரம், மரணவெளி, ஜீவவெளி, இப்படியாக துன்மார்க்கன் நீதிமான் என்ற 2 விதமான வாழ்க்கையை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. ஐயா, சன்மார்க்கன் என்று ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையும் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். 2 வாழ்க்கை தான். ஒன்று துன்மார்க்கமான வாழ்க்கை அல்லது நீதிமானுக்குரிய வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது யோபுவிலே 9:22 துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் சங்கரிப்பேன் என்று சொல்லி. சன்மார்க்க வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை அல்ல. இயேசுவானவரை ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை நீதிமான்களின் வாழ்க்கை. அதற்கு ஒவ்வாத மற்ற எந்த ஒரு வாழ்க்கையும் துன்மார்க்கருடைய வாழ்க்கை என்பது தான் வேதம் சொல்லக்கூடிய போதனையாகும். இது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழக்கூடிய நீதிமான்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்க மாட்டார்கள். சாத்தானுடைய ஆலோசனையிலே நடக்க மாட்டார்கள். சாத்தானுடைய ஆலோசனையிலே நடந்த நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் இருவரும் விழுந்து போனார்கள். அவர்களுடைய வாழ்க்கையினாலே, அவர்கள் தவறாக தெரிந்தெடுத்த காரியங்களினாலே பாவம் உலகத்தில் புகுந்து மரணம் உலகத்தை ஆண்டு கொண்டது என்று சொல்லி ரோமர் 5 படிக்கிறோமே. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்கக்கூடாது. யூதாஸ் அப்படி நடந்தான். அதிகாரிடத்தில், ஆசாரியர்களிடத்தில் போய் ஆண்டவரை எப்படி கொலை செய்யலாம் என்று காட்டி கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளிலே அவன் நடந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ரெகோபெயாம், அவனை குறித்து நாம் வேதத்திலே படிக்கும் பொழுது, அவன் முதியோருடைய ஆலோசனை புறந்தள்ளி வாலிபருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அவன் நாட்டை சீரழிக்கக்கூடிய அளவில் நடந்து கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. இந்த மாதிரிப்பட்ட தவறான ஆலோசனையில் நடக்கக்கூடிய சீர்கெட்ட வாழ்க்கை குறித்து நீதிமொழிகள் 4:11 முதல் 15 26 முதல் 27 14 முதல் 16 வரையிலும் நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்கக்கூடாது. நம்முடைய ஆலோசனை கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய ஆலோசனையை என்றைக்கும் நிலை நிற்கும் என்பதை புரிந்து கொண்டு துன்மார்க்கருடைய ஆலோசனையை தவிர்த்து தூயருடைய ஆலோசனையை, ஆண்டவராகிய தெய்வத்தின் ஆலோசனை ஏற்று வழி நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஐயா, ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு எப்படி கிடைக்கும்? வேதம், வேதாகமம், பரிசுத்த வேதாகமம், உங்களுடைய கரங்களிலே, உங்களுடைய மடியிலே இருக்கக்கூடிய வேதாகமம், அது ஆண்டவருடைய ஆலோசனை புத்தகம். அதை வாஞ்சித்து வாசித்து தியானித்து கை கொண்டு வாழும் பொழுது நீங்கள் நீதிபரருடைய ஆலோசனையிலே நடக்கிறீர்கள், நீதிமான்களாக எண்ணப்படுகிறீர்கள் என்பதுதான் வேதத்தின் அடிப்படை போதனையாகும். ஆக முதலாவதாக துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடக்கக்கூடாது.
பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. நம்முடைய காலடிகளை தீமைக்கு விலக்கி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இதோ மரண வழியையும் ஜீவன் வழியையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், தெரிந்து கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்கு வேண்டியதெல்லாம் மரண வழி அல்ல. மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் எல்லாம் மரண வழிகள். ஆனால் நமக்கு வேண்டிய வழி ஜீவ வழி, ஒரே வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. யோவான் 14:16 நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த வழியிலே வழிநடக்க ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு வழிகாட்டுகிறார். அவரே நமக்கு வழியாகவும் விளங்குகிறார். அந்த மெய்யான வழி, தூய வழி, பரிசுத்த வழி ஏசாயா 35:8 காணப்படுகிறது. வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது. ஆக ஆண்டவர் காட்டக்கூடிய வழியிலே, வழியாகி அவரிலே நடந்து நம் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும். எப்படி போவீர்கள்? ஒரு ஆழத்தில் கேட்கிறீர்கள், நான் இந்த ஊருக்கு செல்ல வேண்டும், எப்படி? அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறுங்கள், குறிப்பிட்ட இந்த வடை நீங்கள் இறங்கி இன்னொரு ஆட்டோவை பிடியுங்கள், இந்த குறிப்பிட்ட இடம் ஒரு லேண்ட்மார்க், அதை சொல்லி அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது, அங்கே போய் விசாரித்து கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னால் அவர் வழிகாட்டி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நானே வழி என்று சொல்கிறார். அதே ஆள் உங்களிடத்தில் வந்து, ஐயா நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படண்டாம், பஸ்ஸில் ஏறண்டாம், டாக்ஸியும் பிடிக்கண்டா, ஆட்டோவும் பிடிக்கண்டா, நானும் அந்த இடத்துக்கு தான் போகிறேன், என் பின்னால் வாங்க, அது போதும், நானே உங்களுக்கு வழி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பயமே இருக்காது, குழப்பமே இருக்காது. ஆண்டவர் வழிகாட்டுகிறவர் மட்டுமல்ல, வழியாகவும் விளங்குகிறார் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது என்று சொல்லியும் வேதத்தில் படிக்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளின் வழியிலே நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காரக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நடக்கிறவர்கள் ஓடுவார்கள், ஓடுகிறவர்கள் பறப்பார்கள். ஆனால் இங்கே எப்படி? நடக்கிறவர்கள் நிற்கிறார்கள், நிற்கிறவர்கள் உட்காருகிறார்கள். படிப்படியான வளர்ச்சி அல்ல, படிப்படியான வீழ்ச்சி, பரிதாபமான வாழ்க்கை, துன்மார்க்கருடைய வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை காணப்படுகிறது. சோதோமுக்குள்ளே போவதற்கு லோத்துவுக்கு ரொம்ப ஒன்றும் இஷ்டமில்லை. அவன் தன் கண்களை ஏறெடுத்து சோதோமை பார்த்தான், பார்த்து கொண்டே இருந்தான், கவர்ச்சிகரமாக இருந்தது. அதற்கு பக்கத்தில் போய் ஒரு கூடாரத்தை போட்டான். திரும்ப கொஞ்ச நாள் கழித்து சோதோமுக்குள்ளே புகுந்தான், எல்லாவற்றையும் இழந்தான், குறிப்பாக குடும்பத்தை இழந்தான். பரிதாபமான ஒரு வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதாக ஆதியாகமம் 13 நாம் படிக்கிறோம். துன்மார்க்கருடைய வாழ்க்கை வீழ்ச்சியான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, படிப்படியாக நம்மை வீழ்த்தக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. சீமோன் பேதுரு சொன்னான் ஆண்டவரிடத்தில், நான் மரித்தாலும் உம்மை மறுதலியேன், நீர் எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன் என்று சொன்னவன், ஆண்டவரை விட்டு விட்டு ஓடி போனவன், தூரத்தில் பின் சென்றவன், அவிசுவாசிகளான சேவகரோடு உட்கார்ந்தவன், குளிர் காய்ந்து கொண்டிருந்தவன், ஆண்டவரை மறுதலித்தவன். படிப்படியாக வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சி எப்படித்தான் வரும்? ஆரம்பத்தில் இந்த வீழ்ச்சி தெரியாது. இந்த வாழ்க்கையில் உள்ள வீழ்ச்சி போக போகத்தான் தெரியும். ஒரு விசுவாசியின் வீழ்ச்சிக்கும் ஒரு ஊழியக்காரனுடைய வீழ்ச்சிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. விசுவாசியின் வீழ்ச்சி எப்படி? சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே லைட் போயிடுது, ஆமாம் தானே? உடனடியாக நடக்கும். ஊழியக்காரனுடைய வீழ்ச்சி ஃபேன் போன்றது. சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, ஃபேன் உடனே நிற்காது. அது சுற்றி 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 மெதுவாக நிற்கும். அந்த ஆளுடைய வீழ்ச்சி கொஞ்ச நாள் கழித்து தான் தெரியும். எப்படியோ நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி அடையாமல் பாவத்திற்கு ஒதுங்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நீதிமான்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், அவர்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டார்கள், பாவிகளுடைய வழியிலே நிற்க மாட்டார்கள், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்கார மாட்டார்கள்,
பின்ன எப்படி பிரியமான வாழ்க்கையை வாழ்வார்கள்? முதலாவதாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை பற்றி பார்த்தோம். இப்பொழுது பிரியமான வாழ்க்கை. என்ன பிரியம்? அவர்களுக்கு தேவனுடைய வசனத்திலே பிரியம், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதம் கர்த்தர் என்று ஆரம்பிக்கிறது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன், அவரை நம்பி அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களுடைய வாழ்க்கை என்ன? கர்த்தர் ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடம், மொழியிடம், முக்கிய இடம் கொடுத்து ஆண்டவரை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை நீதிமான்களுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை முழுவதும் கர்த்தர் 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 ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது ஒரு விசுவாச வாழ்க்கை, கர்த்தர் மேல் பற்றுறுதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது பற்றுறுதியான வாழ்க்கை மட்டுமல்ல, அது பிரியமான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாஞ்சித்து தியானித்து வாழக்கூடிய வாழ்க்கை. பெரையா நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி அந்த சபை குறித்து நான் வாசிக்கிறோமே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில். அதுபோல நற்குணசாலிகளாக நீதிமான்கள் விளங்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனம் அவருடைய நாவை விட்டு அவருடைய இருதயத்தை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டியது கடமையாகும். சிலருக்கு வேதம் என்பது வேப்பங்காய் போல இருக்கிறது, பிரியமில்லை. ரொம்ப பிடிதாபத்தினாலே அவர்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள், கட்டாயப்படுத்தப்பட்டு வேதத்தை வாசிக்கிறார்கள். பின்ன ஒரு மனதிலே ஒரு சந்தோஷம் வேண்டுமே, திருப்தி வேண்டுமே என்று சொல்லி தங்களை தாங்களே வலுக்கட்டாயமாக பண்ணிக்கொண்டு வேதத்தை வாசிக்கிறார்கள். பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஏன் இந்த பிரியமில்லை? ஏன் இந்த பிரியமில்லை என்றால் 119ஆம் சங்கீதம் 113ஆம் 115ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, வீணருடைய கூட்டம், வீணருடைய ஆலோசனைகள் இவற்றையெல்லாம் வெறுத்து உம்முடைய வேதத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். வீணர்களைப் போல சிந்திக்காமல், வீணருடைய கூட்டத்திலே நிற்காமல் வேதத்திலே பிரியமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நீதிமான்கள். அவர்கள் பற்றுறுதி கொண்டவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பிரியமானவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பயபக்தியோடு தியானிக்கிறவர்கள். ஆண்டோட வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறது. அப்பா, கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறவர்கள், அவர்களும் என்றென்றைக்கும் நிலைப்பார்கள் அல்லவா? கர்த்தருடைய வசனம் என்றைக்கும் நிலைப்பது போல கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களும் பிரியத்தோடு கை கொள்ளுகிறவர்களும் என்றைக்கும் நிலைப்பார்கள் என்பது வேதத்தின் அடிப்படை போதனையாகும். மோசே யோசுவா மேல் கைகளை வைத்த பொழுது அவன் ஆவியினால் நிரப்பப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் கடைசி அதிகாரத்திலே அந்த ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இந்த வசனம், இந்த வேதம், இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானம் பண்ணி கொண்டிருப்பாயாக என்று சொல்கிறது. ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வேதத்தை படிக்க கட்டளையிடப்படுகிறான். நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், சொல்லவே முடியாது. ஆண்டவர் அப்பப்போ எனக்கு வெளிப்படுத்துவார், சொல்லவே முடியாது. கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்ள கட்டளையிடப்படுகிறார்கள். வேதத்தை படியுங்கள், தியானியுங்கள், கை கொள்ளுங்கள், கடைபிடியுங்கள், அந்த வசனத்தை பிரசங்கப்படுத்துங்கள், அந்த வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். இது வேதத்தின் அடிப்படை போதனையாகும். இந்த முதலாவது சங்கீதத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி, அந்த வழி, சத்தியம், ஜீவன், இந்த மூன்றையும் முதல் 3 வசனங்களிலே பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கட்டா? முதல் வசனம் வழி, 2வது வசனம் சத்தியம், 3வது வசனம் ஜீவன். ஆண்டவரையே இந்த சங்கீதம் அப்படியே அடையாளப்படுத்துவதாக நாம் வேதத்தில் பார்க்கலாம். இப்படி ஆண்டவராகிய தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தில் பிரியமாக இருக்கிறவர்கள், அவர்களுக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன பிரயோஜனம்?
அதைத்தான் மூன்றாவதாக பார்க்கிறோம். முதலாவதாக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, இரண்டாவதாக பிரியமான வாழ்க்கை, மூன்றாவதாக பிரயோஜனமான வாழ்க்கை. நீதிமான்கள், கர்த்தருடைய வசனத்திலே பிரியமாய் இருக்கிறவர்கள், அதை கை கொள்ளுகிறவர்கள், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்கிறது. மூன்றாம் வசனத்திலே நீர்க்கால் என்று ஒருமையிலே சொல்லப்படவில்லை, நீர்க்கால்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த ஆளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி செழிப்பாக இருக்கும் பாருங்கள். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மனுஷன், ஆழமான வேர்கள். மற்ற இடங்களிலே கூட வேர்கள் சாதாரணமாகத்தான் பூமிக்குள்ளே ஊடுருவி இருக்கும். ஆனால் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரங்கள், அது ஏறக்குறைய சும்மா சதுப்பு நிலம் போல இருப்பதினாலே, தண்ணீர் நிறைந்த இடமாக இருப்பதினாலே வேர்கள் ஆழமாக போகின்றன. ஆழமான வேர்கள். ஒரு விசுவாசியின் வாழ்க்கை, கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கை கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆழமான வாழ்க்கை. வேர்கள் ஆழமாக பூமிக்குள்ளே பாய்ந்த வாழ்க்கை, உறுதியான வாழ்க்கை, உறுதியான வேர்கள். அந்த மனுஷன் தளரக்கூடிய ஒரு மனுஷன் அல்ல, அவன் வளரக்கூடிய மனுஷன். விசுவாசத்தில் அவன் மங்க மாட்டான், விசுவாசத்தில் அவன் பொங்குவான். ஏனென்றால் உறுதி, பற்றுறுதி, விசுவாசத்திலே வேரூன்றிய ஒரு மனுஷன். உறுதி மட்டுமல்ல, உற்பத்தி. ஆழமாக வேரூன்றிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உற்பத்தியை காண்கிறோம். என்னத்தை உற்பத்தி பண்ணுகிறான்? தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிறான். கனியை கொடுக்கிறான், அல்லது கனி தரும் அம்சங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கொடுக்கிறான், காண்பிக்கிறான். இது அவன் செய்யக்கூடிய உற்பத்தி. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களிலும் இப்பேற்பட்ட கனி உற்பத்தி செய்யக்கூடிய கர்த்தருடைய மனுஷனை குறித்து நாம் காண்கிறோம். ஆவியின் கனி, அருட்பணியின் கனி. முக்கியமான கனிகளிலே 2. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் ஆவியின் கனி, அது ஜீவியத்தின் கனி. இன்னொன்று அருட்பணியின் கனி. யோவான் 15ஆம் அதிகாரம் 16, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இருக்கும் இடத்துல அல்ல, எழும்பி சென்று ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடிய அருட்பணியின் கனி, ஊழியத்தின் கனி. ஆவியின் கனி, ஜீவியத்தின் கனி. அருட்பணியின் கனி, ஊழியத்தின் கனி. இந்த 2 கனிகளையும் அபரிமிதமாக கொடுக்கக்கூடிய மனுஷன் வேர், ஆழமாக ஊன்றப்பட்ட ஒரு மனுஷன், நீதிமான். கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன். வேர்கள் ஆழமாக பூமிக்குள்ளே பாய்ந்ததினாலே முதலாவதாக உறுதி, இரண்டாவதாக உற்பத்தி, மூன்றாவதாக உயிருள்ள மனுஷன். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை காயவில்லை, பழுப்பாக இல்லை, பச்சையாகவே இருக்கிறது, பசுமையாகவே இருக்கிறது. எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே உயிர் இருக்கிறது, இலை உதிராதிருக்கிற பசுமையான பச்சையான ஒரு மரம் இந்த விசுவாசி என்ற மனுஷனுடைய வாழ்க்கை. அந்த மனுஷன் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பான் என்று சொல்லி 92ஆம் சங்கீதம் 12 முதலாக நாம் வாசிக்கிறோம். கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை. ஐயா, இப்படி துன்மார்க்கமான மனுஷனுடைய ஆலோசனையிலே நடக்காம, பாவியினுடைய வழியிலே நிற்காம, பரியாசக்கார இடத்துல உட்காராம, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பிரியமான வாழ்க்கை, பிரயோஜனமான வாழ்க்கை வாழ்வதனாலே என்ன பலன்? என்ன பலன் என்றால் வெற்றிகரமான வாழ்க்கை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசேப்பு ஒரு கனி தரும் செடி என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, 49ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களிலே கனி தரும் வாழ்க்கை, காரிய சித்தியுள்ள மனுஷன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால், வேதத்திலே பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால், பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால், நாமும் கூட செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் இன்னொரு வாழ்க்கை குறித்து கூட அந்த சங்கீதம் சொல்லுகிறது, பதறான வாழ்க்கை. பதறான வாழ்க்கை. 4ஆம் வசனம், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள்.
ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கருடைய வழியோ அழியும் என்று சொல்லி அந்த சங்கீதத்தில் நான் வாசித்து முடிக்கிறோம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் என்று சொல்கிறது. எப்படி இராமல்? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை, பிரியமான வாழ்க்கை இல்லை, பிரயோஜனமான வாழ்க்கை இல்லை. அப்படி இல்லாமல் பதறான வாழ்க்கை. பதர்னா காற்றடிக்கக்கூடிய இடமெல்லாம் சொல்ல, ஒரு இலக்கு கிடையாது, ஒரு நோக்கம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கையிலே நோக்கம் இல்லை, வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, ஒன்றுமே இல்லை. வந்ததை தின்பேன், விதி வந்தால் சாவேன் என்று சொல்கிறார்களே, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை. இவர்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு. நல்லவர்களுக்கும் உண்டு, கெட்டவர்களுக்கும் உண்டு, நீதிமான்களுக்கும் உண்டு, துன்மார்க்கருக்கும் உண்டு என்று சொல்லி நவேதத்தில் வாசிக்கிறோம். அது என்ன நியாய தீர்ப்பு? நீதிமான்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நீதிமான்களுக்கு அறிவு, துன்மார்க்கருக்கு அழிவு. இதுதான் வித்தியாசம். நீதிமான்களுக்கு அறிவு, அறிவுனா உறவுன்னு அர்த்தம். ஆதாம் ஏவாளை அறிந்தான், காயின் பிறந்தான். என்ன பொருள்? உறவு. துன்மார்க்கருடைய வழியோ அழியும். செய்ய வேண்டியது என்ன? கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிலே நிலைத்திருந்து, அதாவது அவருடைய வசனத்தில் நிலைத்திருந்து கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இப்படி கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நாம் வாழவில்லை என்றால் நம்முடைய பெயர்கள் புத்தகத்தில் எழுதப்படாது, புழுதியில் எழுதப்படும் என்று சொல்லி எரேமியா 17:13 வாசிக்கிறோம். நாம் புழுதியில் எழுதப்படுவோமா, புத்தகத்தில் எழுதப்படுவோமா? ஜீவ புஸ்தகம். நாம் அறிவுள்ளவர்களா, அழிவை நோக்கி செல்கிறவர்களா? நம்முடைய வழி அறியப்பட்ட வழியா அல்லது அழிந்து போகக்கூடிய ஒரு வழியா? நாம் பறந்து செல்லும் பதரா அல்லது பயனுள்ள மரமா? எப்பேற்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயத்தீர்ப்பினால் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக நீதிமான்களுக்கு எடுத்த வாழ்க்கையை வாழத்தக்கதாக கர்த்தருக்கு நம்முடைய ஜீவியத்தை கையளிப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அழியக்கூடிய பதரை போன்ற வாழ்க்கை நாங்கள் வாழாமல் அறிவுள்ள பயந்தரக்கூடிய வாழ்க்கை வாழத்தக்கதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, திருமறையிலே பிரியமான வாழ்க்கை, பிரயோஜனமான வாழ்க்கை நாங்கள் வாழத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.